வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாபை சேர்ந்த குர்பால் சிங்ன்றவர் 7 வருஷமாக லீகலாக அவர் வந்து கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸில் வந்து ஜெயிச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு தீர்ப்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து சண்டிகர் ஏஎஃப்டியில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்களுமே இந்த மாதிரி ஏஎஃப்டி மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு வழிமுறையில் நீங்களும் உங்களோட ப்ராப்ளத்தை வந்து இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 80 வயசு ஆகுது. 80 வயசான ஒரு எக்ஸர்வைஸ் மேனு வயதானவர் இவ்வளோ போராடி அவரோட நியாயத்தை வந்து பெறும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்காது இருக்கிறவங்களும் நீங்களும் இந்த மாதிரி கேஸோட ரெஃபரன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து என்ன கிடைக்க வேண்டியது இருக்கோ அது வந்து நீங்கள் வாங்கலாம். போராட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ காலத்திலேயே வந்து முடிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து சொல்ல முடியாது. இவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 வருஷம் வந்து போராடி இருக்காரு. ஸோ இவர் எப்படி வந்து போராடினாரு, இவருக்கான பெனிஃபிட் வந்து என்ன இன்னைக்கு டேட்டில் வந்து கிடைக்க போகுது, அது மூலிமா எவ்வளோ வந்து பயனடைகிறாரு, இதே கேட்டகரியில் இருக்கிற பென்ஷனருக்கும் இவருக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 வருஷம் வந்து லீகலாக வந்து போராடி இருக்காரு. ஸோ அது வந்து எது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஎஃப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மர்ட் ஃபோர்ஸஸ் ட்ரிபுனல். இது வந்து டிஃபென்ஸை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா ஸோ ஏஎஃப்டியில் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சவுத்துலேயுமே சென்னையில் இருக்குது, கொச்சியில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில இடத்துலலாம் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சென்னை ஏஎஃப்டியில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி உங்களோட என்ன வந்து வாங்கணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவரோட மந்த்லி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 16,000 ரூபாயா வந்து அதிகரிக்க போகுது. இதுக்கு ப்ளஸ் டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8,800 ரூபா வந்து கிடைக்கும். 16,000க்கு இன்றைக்கி டேட்டில் டிஏ வந்து 8,800 ரூபா வந்து கிடைக்கும் இவருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இவரோட டோட்டல் அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக இவருக்கு வந்து 20 லட்ச ரூபா வந்து அரியர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மந்த்லி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வாங்குறதோட அதிகமாகிட்டு 16,000 ரூபாய் கிடைக்க போது. டோட்டல் அரியர் வந்து 20 லட்ச ரூபா வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சிஎஸ்டி கேன்டீனோட வசதியும் கிடைக்குது. அதே போல் இசிஹெச்எஸ் மெடிக்கலுக்கான அந்த வசதியும் வந்து இங்கே கிடைக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதோட ரெஃபரன்ஸில் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து இந்த நியூஸோட ஆர்டிக்கல் வந்தாச்சு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த சண்டிகர் ஏஎஃப்லேருந்து அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் நம்ம வந்து எடுத்து அது மூலியமாக தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ வேணுன்றவங்க இந்த மாதிரி ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது இருக்குது அப்படின்னாக்கா கீழே வந்து இதோட லிங்க் கொடுக்குறேன், இந்த ஏஎஃப்டி ஜட்ஜ்மெண்ட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களும் இந்த கேஸோட ரெஃபரன்ஸில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். 2 சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் வந்து பழைய சர்வீஸ்ன்றதுனால இவரோட டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1961 வந்து இவர் என்ரோல்மெண்ட் ஆயிருக்காரு. ஸோ அந்த டைமில் இவர் வந்து டோட்டலாக சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 7 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் சர்வீஸும் அடுத்து 8 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்விஸ்ட். ஸோ இந்த ரிசர்வில் இருந்ததுனால தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ண பிறகும் இவர் என்ன ரேங்கில் வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி இன்றைக்கி டேட்டில் பென்ஷன் வந்தவங்க என்ன பென்ஷன் வாங்குறாங்களோ அந்த பென்ஷன் வந்து இவருக்கு கிடைக்கல. ஸோ இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து நிறைய ரிசர்ச் பென்ஷன் வந்து இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து அந்த ரயில்வேல வேலை பண்ணவங்களும் அதே போல் ஆர்மியில் வேலை பண்ணி ரிசர்வேஸ்டில் வந்து 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணவருக்கு இன்றைக்கும் 9,000 தான் பென்ஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் இந்த கேஸோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி உங்களோட என்ன வந்து கிடைக்காத இருக்கோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்தது. ஸோ சேம் கண்டிஷன் தான் நம்ம பேசுகிற அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 வருஷமும் 8 வருஷமும் சேர்த்து இங்கே வந்து 15 வருஷம் இவரோட டோட்டல் சர்வீஸ் தான் ஆகுது. ஸோ இவருக்கு வந்து ஏன் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் கழிச்சு நான் அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சி. ஸோ இவங்களோட பிபிஓவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நோ வேகன்சின்னு ரிசர்வ் தான் மென்ஷன் பண்ணி இவங்களை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது இவங்க 15 வருஷம் சர்வீஸ் பண்ணாலுமே ரிசர்விஸ்டாக இருக்கிறதுனால இவங்களோட பேசிக் வந்து 9,000 ரூபாய் தான் கிடைச்சிருந்தாச்சு. ஸோ இவருக்கு கேஸ் ஃபைல் பண்ணதுனால அந்த 9,000லேருந்து 16,000 மாறுது. மற்றபடி இவருக்கு 20 லட்ச ரூபா அந்த அரியர் அமௌண்ட்டும் வந்து கிடைக்குது. இவர் கேஸ் ஃபைல் பண்ணதுனால இவருக்கு 16,000 கிடைக்குது. இன்றைக்கி டேட்டில் ரிசர்விஸ்ட் பென்ஷனராக வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு 9,000 ரூபா ப்ளஸ் டிஏ தான் கிடைக்கும். ஸோ இது வந்து பென்ஷனராக இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலி பென்ஷனராக சரி இந்த 9,000 ரூபாய் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கான டிஏ வந்து கிடைக்கும். இது ஃபேமிலி பென்ஷனருக்கு சேம் அமௌண்ட் தான் கிடைக்கும். ஸோ இந்த 16,000லேருந்து நம்ம 9,000 ரூபாய் மைனஸ் பண்ணியாச்சுனாக்கா 7,000 ரூபாய் தான் இவங்க வந்து
7,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ரிசர்வ் பென்ஷனர் காட்டிலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வாங்குறாரு. ஸோ இந்த டிஏ வந்து சேர்த்திங்கனாக்கா 3,850 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7,000க்கான டிஏ வந்து ஆகுது. டோட்டலாக 10,850 ரூபா மற்ற ரிசர்வ் பென்ஷனரை காட்டிலும் இவர் வந்து அதிகமாக வாங்குறாரு. ஸோ இந்த 10,850 ரூபா வந்து ரிசர்வ் பென்ஷனரோட பேசிக் என்னவோ அதோட வந்து அதிகமான தொகை. ஸோ அதனால் ரிசர்வ் பென்ஷனர் யாராவது இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த கேஸோட ரெஃபரன்ஸில் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு 80 வயசு ஆகும்போது அவங்களும் வயதானவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்களுமே வயதான கண்டிஷன் தான் இருப்பீங்க. ஸோ அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது இருக்காங்க, இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது ரிசர்வ் பென்ஷனர் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏஎஃப்டி சண்டிகரோட அந்த ஜட்மெண்ட் காப்பி வந்து கீழே வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சரியான இடத்த வந்து நாடி உங்களோட தேவையை உங்களோட என்ன கிடைக்கணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து கிடைக்கும். ஸோ அதே போல் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 வருஷம் ரெகுலர் சர்வீஸும் பண்ணியிருக்காரு, 8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ்ல இருந்திருக்காரு. ஸோ ரிசர்வ் பென்ஷனருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவங்க வந்து ரெகுலர் ஆர்மிலேயே இருந்திருப்பாங்க, அதே போல் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ்லேயே இருந்திருப்பாங்க. ஸோ அது எத்தனை வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து 15 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இவருக்கு கிடைக்கும் போது உங்களுக்குமே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ரெஃபரன்ஸ் வச்சு நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்காத இருக்கோ அது வந்து வாங்கிறதுக்கான முயற்சி வந்து பண்ணுங்கள். ரிசர்வ் பென்ஷனர் மட்டும் இல்லை, மற்ற சர்வீஸ் பென்ஷனருமே உங்களுக்கு வந்து கிடைக்காது இருக்குது அப்படின்னாக்கா நீங்களுமே கோர்ட்டை நாடி இந்த மாதிரி போராடி உங்களோட என்ன கிடைக்காது இருக்குது அதை வந்து வாங்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.